அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்போ ஏப்ரல் மாத பலனை தான் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது 4வது மாதம். 4 அப்படிங்கிறது ராகுவினுடைய ஆதிக்கம் நிறைந்த எண். இந்த ராகு நுணுக்கமான நுண்ணிய ஆய்வுக்குரிய வானவியல் வானசாஸ்திரம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிதேவதையாக உள்ள கிரகம் தான் இந்த ராகு. இப்போ இந்த 4வது மாதம் பிறந்தவங்க பெரும்பாலும் ஆராய்ச்சித்துறை ஏதேனும் ஒன்றை கண்டுபிடித்தல் இது சம்பந்தமான துறையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யும், இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஏப்ரல் மாத பலனை நம்ம பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் நடக்க போகுது. இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கான மிக 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 விசேஷமான ஒரு நிகழ்வுகளை நடக்கக்கூடிய இந்த மாதம். இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி. அது ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி புனித வெள்ளி நடக்க போகிறது. இந்த புனித வெள்ளி கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள். அதுக்கப்புறம் இந்த மனை போடலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு நினைச்சிருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நல்ல வாஸ்து நாளாக இருக்க போகுது. காலை 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் அந்த வாஸ்து நேரம் இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துல இன்னொரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, தமிழ் மாதத்துல கடைசி மாதமான பங்குனியும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையும் சம்மந்தப்படுது. இந்த ஆதி மாதமான சித்திரையும் அந்த மாதமான பங்குனியும் கலந்திருக்கிற இந்த மாதம் விசேஷமான அந்த ஏப்ரல் மாதம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் அப்படின் போது ஏப்ரல் 7, ஏப்ரல் 9, ஏப்ரல் 11 இந்த மூன்றும் ஏப்ரல் மாதத்துல கூடிய மிகச்சிறப்பான வளர்பிறை முகூர்த்தம். அப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன செய்யும்? மிதுனம் புத்திசாலியான ராசி. மிதுனம் புதனை அதிபதியாக கொண்ட ராசி. புதன் கிரகங்களில் மிக இளமையான கிரகம். மிதுன ராசியில பிறந்தவங்க எத்தனை வயதானாலும் தலைக்கு டை அடிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இளமையாகவே தெரியணும், இளமையாகவே காட்சி அளிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கணக்கு வழக்கு விஷயத்துல கராராக இருப்பாங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, ₹1 விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. என் காசை நான் கட்ட வச்சுக்கிறப்பா, உன் காசை நீ வாங்கிக்கோப்பா அப்படின்னு வரவு சொல்ல விஷயத்துல மிக 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 கராரா இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான பலனை செய்ய காத்திருக்கிறது. ராசிக்குள் இருக்கின்ற செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி கடக ராசிக்கு போறாங்க. ராசியில் இருந்த செவ்வாய் உடம்பில் எரிச்சலை கொடுத்திருக்கும். நம்ம செய்யறதே நமக்கு பிடிக்காமல் போகும். நம்ம யாரையெல்லாம் நம்பி இருந்தோமோ அவங்களெல்லாம் துன்பத்தை அடைஞ்சிருப்போம். அதிலிருந்து விடுதலை அடைவோம். சரி, 2ல செவ்வாய் போய் உட்கார்ந்துட்டா நல்லது செய்யுமா? கொஞ்சம் கவனம். கோபத்தால் வார்த்தைகளை நிதானமாக உச்சரிக்க வேண்டும். முடிந்தவரை கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்ள என்ன செய்யலாம்? தியானம், யோகா இந்த மாதிரி விஷயங்களை இந்த மிதுன ராசிக்காரங்க பயன்படுத்தினால் இந்த ஏப்ரல் 7 உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயால் வரக்கூடிய துன்பத்திலிருந்து காக்கலாம். வாக்கில் செவ்வாய் இருக்கும் பொழுது சில நண்பர்களை நம்ம இழந்துடுவோம். நண்பர்கள் கட்டாய வாழ்க்கையில் தேவையான முக்கியமான நபர்கள். அவர்கள் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் சிறக்காது. அப்ப இந்த நண்பர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. அதற்காக வார்த்தைகளை மிக கவனமாக உச்சரிக்கணும். அது மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்படக்கூடிய எச்சரிக்கை. அப்புறம் 3ஆம் இடத்திற்கு இந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் ஏப்ரல் 26ஆம் தேதி கேது வரப்போகிறார். 3இல் கேது நல்லதே. பாப கிரகங்கள் 3, 6, 10, 11 இருப்பது நல்ல செயல் நல்ல விஷயங்களை செய்யும். 3இல் கேது என்ன செய்வார்? அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களை சிறப்பாக முடித்து தருவார். பட்டாசு, ரெக்கார்டு, கோர்ட்டு கேஸ் அனைத்து விதங்களிலும் வெற்றி தருவார். அடுத்து 4 தாயாருடைய ஸ்தானம். அங்க யார் யார் பார்க்குறாங்க? மாதத்தின் முதல் 2 வாரங்கள் சூரியனுடைய பார்வை உண்டு. அப்ப மனை அமையும், பட்டப்படிப்பு சிறப்பு அமையும். கல்லூரி படிப்பு முடிக்கிறவங்களுக்கு அரியர் இல்லாம கல்லூரி படிப்பை முடித்துட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையாக செய்யும். இந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலேயே உங்களுடைய கல்வி சம்பந்தமான ரொம்ப நாளா சர்டிபிகேட் கிடைக்கலங்க, படிச்சு முடிச்சுட்டேன் சர்டிபிகேட் தர மாட்டேங்கிறாங்க, அரியர் கிளியர் பண்ணிட்டேன் சர்டிபிகேட் தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு சர்டிபிகேட் உங்களுக்கு மொபைல் மூலமாக தொடர்பு கொண்டு வந்து உங்களுக்கு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போங்க அப்படின்னு நீங்க படித்த கல்லூரியிலிருந்து அழைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அப்ப நற்பலன்களை இந்த கேது பயிற்சி உங்களுக்கு செய்யும். இந்த சூரியனுடைய பார்வையும் உங்களுக்கு நற்செயல் நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்யும் அப்படின்னு. அடுத்து 5வது ராசி, உங்களுடைய 5வது ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றுகிறார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 10 தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றுவது, 5ஆம் அதிபதி 10ல் உச்சம் பெறுவது குலதெய்வத்துடைய கருணை கிடைக்கும். அதுவும் பெண் தெய்வத்துடைய கருணை மிக அதிகமாக கிடைக்கும். உங்கள் மனையில் மாண்ட பெண் தெய்வங்கள் ஏதேனும் இருந்து உங்கள் முன்னோர்கள் வழிபட்டதை விட்டிருந்தார்கள் என்றால் அந்த பெண் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் திரும்ப செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நற்பலன்களை உங்களுக்கு வந்து தருவதற்கு இந்த ஏப்ரல் மாதம் தயாராக இருக்கிறது. பெண் தெய்வ வழிபாடு உங்கள் குடியை காக்கும், உங்கள் குலத்தை காக்கும், உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் நீட்சம் பெறுவது நல்லது. 6க்குடையவன் 2ல் நீட்சம் பெறுகிறார். கடன், எதிரி, நோய் தொல்லைகள் தீரும். எதிரிகளிடம் வார்த்தை உச்சரிப்பு மட்டும் கவனமாக இருக்கணும். நண்பர்களிடையும் வார்த்தை உச்சரிப்பு மட்டும் கவனமாக இருக்கணும். அடுத்து 7வது உங்கள் ராசியான 7ஆம் இடத்தை செவ்வாய் ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் பார்க்கிறார். மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்தை ஏப்ரல் மாதம் முதல் ஒரு வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் உங்கள் மனைவியுடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் எல்லாமே மிக சிறப்பாக மாறப்போகிறது. உங்கள் மனைவிக்கு செய்து கொண்டிருந்த சிறு சிறு மருத்துவ செலவுகளோட சரியாகி ஆரோக்கியமான சிறப்பான வாழ்க்கையை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரங்க அடைய போறீங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து 8ஆம் அதிபதி சனி 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் 8 9ல் ஆட்சி. ஆயுள் தீர்க்கம், மருத்துவமனையில் இருப்பவங்களுக்கு மருத்துவ செலவுல இருந்து விடுதலை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. 9ல் சனி பகவான். தந்தை சார்ந்த சொத்து விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தந்தையிலிருந்து சொத்து பட்டா மாறுதல், சிட்டா மாறுதல் விஷயங்கள் கொஞ்சம் தடையாகியே போகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு நீங்க விடாமுயற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு நற்பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு செய்யும். அடுத்து 10 தொழில் ஸ்தானத்தில் ஏப்ரல் முதல் வாரம் 2வது வாரம் முடிய சூரியன் அங்கேயே இருக்க போகிறார். 10ல் சூரியன் இருப்பது அரசாங்க உதவிகள் கிடைக்கும், அரசாங்கத்தால் லாப நன்மைகள் கிடைக்கும். விஓ சர்வையர் மூலமாக தீர்க்க வேண்டிய சில பட்டா சிட்டா பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்க்கப்படும் இந்த ஏப்ரல் மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து 11ஆம் அதிபதி 11க்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் நற்பலன்கள் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை ஏற்படும். மூத்த சகோதரர்களால் கட்டாயம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 12ல் குரு. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்ய போகிறார். 12ல் குரு. நல்ல தாம்பத்தியம் ஏற்படும். கல்யாணம் செஞ்சங்க, நான் வேலைன்னு அங்கிட்டு போறேன், என் பொண்டாட்டி வேலைன்னு அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு 2 பேரும் ஒரே பக்கமாக வேலை மாறுதல் வாங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைங்க ஒரே வீட்டில தான் இருக்கும், சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்குது அப்படின்ற கணவன் மனைவிகளுக்கு மன ஒற்றுமை ஏற்பட்டு அன்பான இனிமையான தாம்பத்தியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து கொடுக்கும். குழந்தை பேர் வேண்டி காத்திருப்பவங்களுக்கு மே மாதம் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறதால ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல தாம்பத்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்து மே மாதம் உங்களுக்கு இனிக்கின்ற செய்திகளை தருவதற்கு இந்த ஏப்ரல் உங்களுக்கு அடித்தளம் அமைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை பொதுவாக வழிபாடு செய்ய வேண்டும்? உங்களுடைய இந்த மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அடுத்து விடுதலையாகி அடுத்த இடத்துல இருந்தும் கொஞ்சம் தொல்லையை தரக்கூடிய தெய்வம் கிரகம் செவ்வாய். செவ்வாய்க்கான கடவுளை வழிபாடு செய்வது நல்லது. செவ்வாய்க்கான கடவுள் முருகன். முருகனை வழிபாடு செய்யுங்கள். முடிந்தவர்கள் பழனி சென்று வழிபாடு செய்யுங்கள். முடியாதவர்கள் அருகில் இருக்கின்ற மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுங்கள். அருகிலும் எங்களுக்கு முருகன் இல்லை அப்படின்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு முருக தெய்வ கோவில்களில் சென்று செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வரளி பூவால் அந்த முருகனை அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்க. இந்த முருகனின் அருளால் உங்கள் வாக்கு நிதானமாகும். உங்கள் வார்த்தை உச்சரிப்பால் தொல்லை வராமல் இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் சிறப்பாக கடப்பீர்கள். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும்? மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து விடுதலை ஆவதால் வார்த்தையில் கவனம் தரும், வார்த்தையில் தெளிவு தரும், மனை சம்பந்தமான கோளாறுகள் தீரும், சகோதர ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆய்வு சம்பந்தமான துறையில் வேலை செய்வர்களுக்கு, ஆராய்ச்சி கல்வி படிப்பவர்களுக்கு மிகச் சிறப்பான நன்மைகளை செய்யும். தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து ஆரோக்கியமான உடல் அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க குருவுடைய சாரத்துல பிறந்திருக்கிறீங்க. புதனுடைய வீட்டில் குரு கொஞ்சம் பகை பெறுவார் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு. அங்கிருந்து செவ்வாய் விடுதலை அடைவது உங்களுக்கு செவ்வாய்
பகை அந்த ராசி. அப்ப அந்த பகைவர் அங்க இருந்து விடுதலை ஆக போகிறார். புனர்பூசத்திலிருந்து தான் விடுதலையாகி அடுத்து புனர்பூசம் 4ஆம் பாதமான கடகராசிக்கே செல்ல போகிறார். அப்ப இந்த புனர்பூசக்காரங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலங்களை செய்யும். எது சம்பந்தமான விஷயங்களை செய்யும்? சகோதர சம்பந்தமான விஷயங்களால் செய்யும், மண் மனை சம்பந்தமான விஷயங்களால் செய்யும், வங்கி கடன் சார்ந்த விஷயங்களால் நன்மைகள் செய்யும். நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பாங்க. நான் ஃபெயில் ஆயிட்டேங்க, அரியர் வச்சிருக்கேன், ஒரு நல்ல டியூஷன் மாஸ்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல டியூஷன் மாஸ்டர் அறிமுகம் செய்யப்படும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. மிதுனம் ஏப்ரல் முதல் வாரம் வரை மிக மிக கவனம். ஏப்ரல் 2வது வாரத்தில் இருந்து வார்த்தை உச்சரிப்பில் கவனம், தியானம், யோகா இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்து உங்கள் வாழ்வில் வெற்றியடைய அறிவுறுத்தப்படுகிறது. நன்றி.